நீங்க ஒரு சீரியல் நடிகை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா? நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க வாணி போஜன். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாணி போஜன். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன தெய்வ மகள் அப்படின்ற சீரியல் மூலமா ரசிகர்கள் மத்தியில குட்டி நயன்தாரா அப்படின்னு பெயர் வாங்கின சீரியல் நடிகை வாணி போஜனுக்கு அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. 2020ஆம் ஆண்டு வெளியான லாக்கப் படத்தை தொடர்ந்து ஓமை கடவுளே, ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும், மலேசியா டு அம்னிஷியா அப்படின்னு தொடர்ந்து ஒன்னு ரெண்டு பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இவங்க நடிச்ச எந்த ஒரு படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் பண்ணதே கிடையாது. தயாரிப்பாளர்களோ இவங்க முகத்தை தான் மக்கள் டெய்லியும் டிவில பார்த்திருக்காங்களே, இவங்களையே தியேட்டர்ல காமிக்கணும் அப்படின்னு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால வாணி போஜனுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் லுக் இருந்தாலும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கல. சீரியல்ல சும்மா கொடிகட்டி பறந்த வாணி போஜனுக்கு நம்ம சினிமா பக்கம் வரும்போது சரியான வாய்ப்பு கிடைக்காம நொந்து நூடுல்ஸ் ஆனதுதான் மிச்சம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர். விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க தான் இவங்க. கூடவே இவங்க நியூஸ் சேனல்லையும் வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2017ஆம் ஆண்டு மேயாத மான் அப்படின்ற படத்தின் மூலமா சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த படத்திலையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறமா கடைக்குட்டி சிங்கம் படத்துல செகண்ட் ஹீரோயினாகவும், மான்ஸ்டர் படத்துல எஸ்.ஜே. சூர்யாக்கு ஹீரோயினாகவும், அதுக்கப்புறமா அருண் விஜய் நடிப்புல வெளியான யானை படத்துல ஹீரோயினாகவும் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட கெரியர்ல ஒரு மிக முக்கியமான படம் கிடைக்குது. அதுதான் இந்தியன் 2. இந்தியன் 2 படத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தை வச்சு செஞ்ச மாதிரி வேற எந்த படத்தையும் நான் பார்த்தது கிடையாது. அந்த படத்துக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கர்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து 2 மாசம் ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனிதா சம்பத். சன் டிவில பிரபல செய்தி வாசிப்பாளரான அனிதா சம்பத் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா இன்னுமே பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா விதவிதமான போட்டோ ஷூட்லாம் நடத்தி சினிமாவில் எப்படியாவது ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அனிதா சம்பத்துக்கு கடைசி வரைக்கும் சரியான வாய்ப்புகளே கிடைக்கல. எப்பவாவது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. காலா, சர்க்கார், காப்பான், ஆதித்யா வர்மா, தர்பார், இரும்பு மனிதன், டேனி இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சோசியல் மீடியால போட்டோஸை போட்டு தாக்குறாங்க. ஆனா சினிமாவில் எவனும் கூப்பிட மாட்டான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ரம்யா. விஜய் ரம்யாவோட மிகப்பெரிய ஆசையை ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு தான் 2004ஆம் ஆண்டு மிஸ் சென்னை போட்டியில கலந்துக்கிட்ட விஜய் ரம்யா அதுக்கப்புறமா விஜய் டிவில பிரபலமான நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களில் யார் பிரபுதேவா, கலக்க போவது யாரு, நம்ம வீட்டு கல்யாணம் இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ரம்யா 2007ஆம் ஆண்டு வெளியான மொழி அப்படின்ற படத்துல சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2015ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ஓ காதல் கண்மணி படத்துல துல்கர் சல்மானோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. அதான் சொல்றேன்ல, மாஸ் என்கிற மாசிலா மணி, ஆடை, மாஸ்டர், சங்க தலைவர் இந்த மாதிரி எல்லா படத்துலயுமே ஒரு துணை நடிகையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்குது. ரீசெண்டா விடாமுயற்சிலையும் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்களால ஹீரோயின் ஆகவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்ய தர்ஷினி. பல வருஷங்களா ஒரு முன்னணி ஹோஸ்டா வலம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் டிடி அப்படின்ற இந்த திவ்ய தர்ஷினி. இவங்களோட பேச்சிலேயே எல்லாரையும் கவர்ந்துருவாங்க. விஜய் டிவில ஜோடி நம்பர் 1, காஃபி வித் டிடி, சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஃபேமஸான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு வெளியான விசில் படத்துல ஒரு ஸ்கூல் மாணவியா முக்கியமான கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பவர் பாண்டி, கூர்கா, காஃபி வித் காதல் இந்த மாதிரி படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் எப்படியாவது ஒரு ஹீரோயினா மாறிடணும் அப்படின்ற ஆசையில சோசியல் மீடியால போட்டோஸை போட்டு தாக்குறாங்க. ஆனா சினிமாவில் எவனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.